தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். அவர் பிரச்சனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. உலக மனிதர்களிடம் போய் நம்முடைய பிரச்சனைகளை கூறினோம் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்நாளை போல இருதயத்தில் உள்ள பாரத்தை தேவ சமூகத்திலே ஆலயத்திலே போய் சொல்லும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய குறைகளை நீக்கி நம்மை மன்னித்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை உபத்திரவத்திலே கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் இருதயத்திலே பாரத்தோடு, துக்கத்தோடு, குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம் கண்ணீரோடு வாழலாம். தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களை நம்பாதபடிக்கு நம்மை உருவாக்கிய தேவனை நம்புவோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவ சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளை கூறுவோம். அவர் பிரச்சனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.